ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் அருணி இன்னைக்கு 13வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது 62 கிலோ 650 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நேற்று வந்து லெமன் கிராஸ் டீ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். அப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, லெமன் கிராஸ் எப்படி கிடைக்கும், எங்கே அந்த செடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நர்சரிலையுமே வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. நார்மலாகவே நம்ம வீட்டில் சின்ன தொட்டியில் வச்சு நம்ம வளர்க்கலாம், ஈஸியாகவே வளரும். அது நல்லா வளர வளர அதில் இருக்க அந்த ஒவ்வொரு பிள்ளையுமா நம்ம எடுத்து கட் பண்ணி நம்ம உபயோகப்படுத்தலாம். எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில், சூடான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறுபடாது, நார்மல் தண்ணி டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த அரோமாலாம் வந்து பார்த்திங்கன்னா லெமனில் இருக்கக்கூடிய அந்த அரோமா அதில் இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் அந்த லெமன் கிராஸ் செடி. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. டெய்லியுமே மார்னிங் வந்து லெமன் கிராஸ் டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். இந்த வாயில் இருக்கக்கூடிய நாற்றம் நிறைய பேருக்கு வரும் பார்த்திங்களா, அது மாதிரி நாற்றம் இல்லாமையும் இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி அருணி வந்து மார்னிங் எடுத்துக்கிட்டு ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா மசாலா மோர் தான் கொடுத்தேன். மசாலா மோர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோர் கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, உப்பு சேர்ந்து நல்லா கிரைண்டரில் அரைச்சிட்டு கூட நல்லா சில்லுன்னு தண்ணி கலந்து நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் வந்து அவங்களுக்கு மார்னிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூஸ் கூட இது மாதிரி மோரும் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக மோர் கூட இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லிலாம் நம்ம சேர்த்து கொடுக்கறதுனால இந்த தொப்பையில் இருக்கக்கூடிய அந்த சதைகள் வந்து குறையிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது மாதிரி இருக்கவங்க, தொப்பை குறையணும்னு நினைக்கிறவங்க மோர் கூட இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம குடிக்கிறதுனால அந்த தொப்பை வந்து சீக்கிரமாக குறையும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிறுதானிய தோசையும் கொஞ்சம் தக்காளி தொக்கும் எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா லெமனும் ஹனியும் சேர்த்த மாதிரி நல்லா சூடான தண்ணியில் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்ட டயட் வந்து இதுதான். நீங்கள் வந்து மார்னிங் குடிக்கக்கூடிய அந்த ட்ரிங்க் மட்டும், அதாவது டீன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதை மட்டும் டெய்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் மாற்றி நீங்கள் குடிச்சிருக்கலாம். ரெகுலராக கண்டினியூ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மோர் மட்டும் ஒரு 11 மணி டைமில், நீங்கள் மார்னிங் வந்து வேறு ட்ரிங்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் மோர் மட்டும் நல்லா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு 11 மணி டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நம்ம மழையிலலாம் மோரெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. வெயிலுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெகுலராக அருணி வந்து ஒரு 1/2 hour அந்த ஒர்க் அவுட் அப்படின்றத நிறுத்தாமல் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்னால் தான் வீடியோ எடுக்க முடியல, நான் ஷாப்புக்கு போய்டுறதுனால. டெய்லி ஒரு 20 தோப்புக்கரணம் இப்போ ரெகுலராக போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எக்ஸசைஸ் அவங்க டிவியை பார்த்துட்டு கொஞ்சம் சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் அவங்க இந்த 60 டேஸில் எவ்வளோ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.